எரேமியா 18:6. இதோ இஸ்ரேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நம்முடைய கஷ்டமான துக்கமான நேரங்களில் கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ, ஏசப்பா என் கூட பேசுறத உணர முடியலையே என்ற நினைவுகள் நமக்கு வரலாம். ஆனால் இல்லை, நாம் குயவன் கையில் உள்ள களிமண் போல பரம குயவனாகிய தேவனின் கரத்தில் உள்ளோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய நெருக்கத்தின் பாதையிலும் நம்மை அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடி நம்மை வணைந்து கொண்டிருக்கின்றார், ஒரு மேலான ஆசீர்வாதத்திற்காக, ஒரு மேலான நன்மைக்காக. எனவே சோர்ந்து போகாமல் அவர் கரத்திற்குள் தாழ்மையாக நம்பிக்கையோடு இருப்போம். ஏற்ற வேளையில் அவர் சித்தத்தின்படி நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து காரியங்களை வாய்க்க செய்வார். ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் நீக்கி உமக்கு விருப்பமான பாத்திரமாக எங்களை மாற்றும். எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உமக்கு மகிமை அளிக்கும்படி எங்களை உருவாக்கும். நாங்கள் சில நேரங்களில் உடைந்து போன களிமண் போல இருக்கின்றோம். ஆனாலும் கர்த்தாவே, உமது அன்பான கைகளால் எங்களை மீண்டும் புதியதாக வடிவமைக்குமாறு வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்க்கை உமக்கு பயனுள்ள பாத்திரமாக இருக்க உதவி செய்யும். இன்றும் என்றும் உமது சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உம்மை முழு மனதோடு நம்பி நடக்க கிருபை தாரும். ஆமேன்.